ஜெயா ஆர்கானிக் ஹோம்மேட் ப்ராடக்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நைட் சாப்பாடு மிச்சம்னா நம்ம காலையில் தண்ணி ஊற்றி வைப்போம், பழைய சாதம். அந்த சாதத்தினால என்ன பயன், எப்படிலாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த சாதம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய நல்ல எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு கிடைக்குது. நோயை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்குது. ஆனால் இது நம்ம யாருக்கும் தெரியறதில்ல. கொஞ்சம் சாப்பாடு மிச்சம்னா நம்ம எடுத்து கீழே கொட்டிடுறோம். ஆனால் அது எப்படி கீழே கொட்டாமல் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அமெரிக்காக்காரருக்கெலாம் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது என்னன்னாக்கா, பழைய சாதத்தில் நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது, நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்காக்காரெலாம் பழைய சாதமெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலமோதிட்டுருக்காங்க. அந்த ஒரு இதை நம்ம இன்றைக்கி அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் வேஸ்ட் பண்ணாமங்கிறத பார்க்கலாம். நைட்டு மிச்சமான சாப்பாட்டை நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் நமக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நைட் சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ அதிலேருந்து சாதத்தை பிழிஞ்சி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். தண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணியில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு அந்த தண்ணி நம்ம டெய்லி வெறும் வயிற்று குடிச்சு வந்தோம்னா நல்லா நமக்கு உடம்புக்கு சக்தி கிடைக்கும். வாங்க அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். விவசாயிகள் எல்லோரும் காலையில் தூங்கி இருந்துச்சுன்னா நீர் தண்ணி தான் குடிச்சிட்டு போய் தோட்டத்தில் வேலை செய்வாங்க. 10 மணிக்கு மேலே தான் அவங்க அந்த சாதத்தை போட்டு சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுடைய உடம்புல தெம்பு இருந்துச்சு. நல்லா இப்போ எவ்வளோ நோய் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடச்சிது. ஆனால் இப்போ நாம் யாரும் அந்த மாதிரி செய்யாதனால நமக்கு எல்லா நோயும் உடனுக்குடனே அட்டாக் ஆகுது. இந்த சாதம் தாளிக்கிறதுக்கு நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தயிர் தேவைப்படுது. இந்த சாதத்தை பல முறையில் சாப்பிடுவாங்க. நம்ம காலையில் தயிர் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் நம்ம கொஞ்சம் இந்த குளிர்காலத்தில் சாப்பிட்டா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெது வெப்பாக இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி முறையில் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ப்ரௌன் கலர் வரும் பொழுது நம்ம பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ப்ரௌன் கலர் பச்சை மிளகாய் நம்ம விடணும். இல்லைன்னா காரம் இதில் அப்படியே இருக்கும். இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. சீக்கிரம் வதங்கணும்னாக்க நம்ம கொஞ்சோண்டு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் மிளகாய் வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் தண்ணியிலேருந்து பிழிஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த சாதத்தை இதில் கொட்டிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ அது கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்களுக்கு நம்ம ரொம்ப சூடாகிட்டா திருக்குன்னு போயிடும், தயிர் பிரிஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தயிர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா இது ட்ரை பண்ணணும். தண்ணி சாப்பாட்டில் இருக்கிற தண்ணியெலாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இதை ட்ரை பண்ணணும். பாருங்கள், நமக்கு ஃப்ரெஷ் சாதம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்கிட்ட இல்லை. ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா இருக்கும். இதில் இந்த பழைய சாதத்தை சாப்பிட்றதுனால நல்லா எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் உடம்புக்கு. அந்த எதிர்ப்பு சக்திக்காக நம்ம பழ வகைகளை நாடி போக வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் எல்லாருமே வசதியாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பழம் வாங்குற அளவு கூட காசு இல்லாமல் இருக்கலாம். அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.